அதிரடி விவகாரம் குறித்து மத்திய அரசை கண்டித்து மதுரை விரகனூர் சாலையில் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்துள்ளார் திமுக மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி. இவ்விவகாரம் திமுகவின் சீனியர்கள் மத்தியில் புகைச்சலை ஏற்படுத்தியுள்ளதாக திமுக வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. இன்னும் 11 மாதங்களே தேர்தலுக்கு உள்ள நிலையில் திமுக தனது தேர்தல் பணிகளை தொடங்கியுள்ள நிலையில் தொகுதி உடன்பாடு, வேட்பாளர்கள் தேர்வு என அடுத்த கட்ட பணிகளில் மும்முரம் காட்டி வருகிறது. மேலும் சில தொகுதிகளில் சிலரை பணிகளை மேற்கொள்ளவும் உத்தரவிட்டுள்ளது. திருவாடனை தொகுதியில் வேட்பாளர் தேர்விற்கு கடும் போட்டி நிலவி வருவதாகவும் தெரிகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியிலிருந்து திமுகவிற்கு வந்த ராஜீவ்காந்திக்கு அப்போது திமுக மாணவரணி தலைவர் பதவி வழங்கப்பட்டது. மேலும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரத்தில் களமிறக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மீண்டும் அந்த தொகுதியை கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டதால் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. கடந்த மார்ச் மாதம் மாநில மாணவரணியை கலைத்து அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்தியது திமுக தலைமை. பாரம்பரிய திமுக குடும்பத்தை சார்ந்த மாணவரணி செயலாளராக இருந்த எழிலரசன் கொள்கை பரப்பு செயலாளராக மாற்றப்பட்டார். இணை செயலாளராக நீண்ட காலம் பணியாற்றிய ஜெரால்டு மற்றும் மோகனும் வேறு அணிக்கு மாற்றப்பட்டனர். பூண்டோடு மாற்றப்பட்ட பின்னணியில் ராஜீவ்காந்தி உள்ளார் என்றும் சில நிர்வாகிகள் கூறுகின்றனர். மாணவரணி தலைவரான ராஜீவ்காந்தியை மாநில மாணவரணி செயலாளராக தரம் உயர்த்தியது திமுக தலைமை. குறைந்த காலகட்டத்தில் உயரிய பதவியை பெற்ற ராஜீவ்காந்தி தனது ஆதரவு வட்டத்தை அதிகரித்து தனிலாபி செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த விவகாரம் குறித்து சீனியர்கள் முதல் நெடுங்காலமாக திமுகவில் பணியாற்றி வரும் பலரும் கடும் கோபத்தில் இருப்பதாகவும் தெரிகிறது. மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள திருவாடனை தொகுதியை ராஜீவ்காந்தி கேட்பதாகவும் தெரிகிறது. ஆனால் மாவட்ட செயலாளரான காதர் பாஷா முத்துராமலிங்கமோ தம்மை ஓரங்கட்டிவிட்டு ராமநாதபுரத்தை தமது கையில் எடுத்துக் கொள்வாரோ என்ற அச்சமும் காதர் பாஷாவிற்கு உள்ளதாக தெரிகிறது. ஏற்கனவே அத்தொகுதி காங்கிரஸ் வசம் உள்ளது. மேலும் 2016 அத்தொகுதி எம்எல்ஏவாக பதவி வகித்த முக்குளத்தோர் புலிப்படை கட்சி தலைவர் கருணாசும் தற்போது திமுக கூட்டணியில் இருப்பதால் அவரும் இத்தொகுதிக்கு அடி போட்டு வருவதாக தெரிகிறது. ராஜீவ்காந்தி மாவட்டத்தில் தன்னை பீட் செய்து விடுவாரோ என்ற அச்சமும் மாவட்ட செயலாளருக்கு உள்ளதாகவும் அங்கிருக்கும் உடன்பிறப்புகளின் பேச்சாக பார்க்கப்படுகிறது. 2021 மாணவரணி சார்பில் எழிலரசன் களமிறக்கப்பட்ட நிலையில் தலைமையின் நேரடி தொடர்பில் இருக்கும் ராஜீவ்காந்தி தான் 2026 மாணவரணி சார்பில் களமிறக்கப்படுவார் எனவும் கூறப்படுகிறது. அங்குள்ள ராஜகண்ணப்பனை ராஜீவ்காந்தி ஓரங்கட்டினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. வருங்காலங்களில் திமுக அதிகார மையமாக உருவெடுப்பார் ராஜீவ்காந்தி எனவும் சிலர் கூறி வருகின்றனர்.